இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 22 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. பிரியமானவர்களே, இதோ வேதம் சொல்லுகிறது, உங்கள் மேல் ஒரு குற்றமும் சேருவதில்லை, ஒரு குற்றமும் சுமராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் என்னை நம்பியிருக்கிறபடியினாலே நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன், உங்கள் மேல் ஒரு குற்றமும் சுமருவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அவர் மீட்டுக்கொள்ளுகிறார். எல்லா ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் தன் ஊழியக்காரனை அவர் மீட்டுக்கொள்ளுகிறார். ஒரு குற்றமும் அவர்களை அணுகுவதில்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன், இதோ கரடானவைகளை சமன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தன்னை நம்பியிருக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுகிறார். ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. மகனே, கர்த்தர் உன்னை குறித்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அநேகர் உமக்கு விரோதமாய் எழும்பலாம், உன்னை குறித்து பேசலாம், அபாண்டமாய் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் உன்னிடமாய் சாய்ந்து உனக்கு சகாயம் செய்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.